ஸோ வணக்க மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஏர்ட்ராப் அப்படின்னா, நம்ம வந்து அந்த Layerzero ஏர்ட்ராப்பில் இன்னும் ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சுயியோடைய ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சுயியோடைய ப்ரைஸை வந்து நம்ம வந்து அக்கு வேறா ஆணி வேறா அது எப்படி எந்த மாதிரி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து Layerzero ஏர்ட்ராப்புக்குள்ள டாஸ்க் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுயியோடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி அந்த Layerzero டாஸ்க் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசர் செக்ஷனுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு stargatefinance.transfer அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்முடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலிகான் சிம்பிள் காட்டுதில்ல, இதை வந்து நான் என்ன சிம்பிளாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா ஆர்பிட்ரம் சிம்பிளாக மாற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் தான் என்கிட்ட USDT இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அந்த USDTயை தான் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு மாற்ற போகிறோம். கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வேலட் கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ என்னுடைய வாலெட் நேம் வந்து ஆப்டிமிசம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனேயே நமக்கு கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் இருந்து நம்ம எந்த நெட்வொர்க்குக்கு சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து அவலாஞ்சி நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஆர்பிட்ரம் USDC ஒரு 452 இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நமக்கு வந்து அவலாஞ்சி USDT வேணும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் தாறுமாறாக போகும். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு அவலாஞ்சி வேண்டாம், நீங்கள் வந்து பாலிகானுக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாலிகானுக்கு எவ்வளோ ஃபீஸ் போகும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பாலிகானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்கள் வேலெட்டுக்கு வந்து ஒரு அப்ரூவல் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கால் வரும். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? 452 USDT வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க்லேருந்து பாலிகான் நெட்வொர்க்குக்கு மூவ் ஆகுது. ஸோ அது மூவ் ஆகுறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் $0.78 பக்கம் போகுது. ஸோ இது வந்து நார்மல் தான். சரிங்களா? அந்த ஸ்டார்கேட் பிரிட்ஜ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். உங்கள்கிட்ட ஒரு டீசெண்டான போர்ட்ஃபோலியோ இருந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த Layerzero ஏர்ட்ராப்புக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் உங்கள்கிட்ட ஒரு $100 இருந்தாலும் சரி தான், $200 இருந்தாலும் சரி தான், இல்லை எவ்வளோ இருக்குதோ. சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து டெய்லியும் பிரிட்ஜ் பண்ணி உள்ளே கொண்டு போங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்பிட்ரமில் இருந்து நான் இன்றைக்கி பாலிகானுக்கு கொண்டு போயிருக்கேன்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா பாலிகான்லேருந்து மறுபடியும் ஆர்பிட்ரமுக்கு கொண்டு போவேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து டெய்லியும் மாறி ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கேஸ் ஃபீஸ் போக தான் செய்யும். சரிங்களா? ஸோ ஃபீஸும் போக தான் செய்யும், கேஸ் ஃபீஸ் எல்லாம் போக தான் செய்யும். ஆனால் வந்து ஒருவேளை இந்த Layerzero ஏர்ட்ராப் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஏர்ட்ராப்பாக இருக்கும். ஸோ யாரும் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த Layerzero பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த 2 வீடியோ பார்க்கவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துக்குவோங்க. அதுலேயே நான் நிறையா பிரிட்ஜி அதில் ஒரு டெஸ்ட் நெட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த 2 Layerzero வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்து இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Layerzero நிறைய டிரான்சாக்ஷன் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படி கணக்கு பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம Layerzero எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த நம்ம எத்தனை டிரான்சாக்ஷன் Layerzero பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய சைட். சரிங்களா? ஸோ இது வந்து டியூன் அனாலிட்டிக்ஸு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இவங்களுக்கும் ஒரு டோக்கன் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஃப்யூச்சரில் டோக்கன் ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ விருப்பம் இருந்து அப்படின்னா இந்த டியூன் அனாலிட்டிக்ஸ் இதுலேயே நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்து நீங்கள் வந்து டியூன் அனாலிட்டிக்ஸ் டோக்கன் ஏர்ட்ராப்பு நீங்கள் வந்து கிடைக்க
வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோடிங்னு வருது. ஏன்னா என்னுடைய நெட்டு வந்து ஸ்லோ அஸ் ஃபக். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுவர் வேலட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலட் அட்ரஸ்ஸு இந்த ஒரு இடத்துல என்ட்ரு பண்ணத மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய வேலட் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் வேலட் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் Layerzero நெட்வொர்க்கில் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து Layerzero Airdrop கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 100 டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு காட்டிருச்சு. இந்த இடத்துல ஸோ இந்த சர்ச் பாரில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் டிரான்சாக்ஷன் கவுண்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க என்ன ஏது அப்படிங்கிறத பக்காவாக காட்டிடும். சரிங்களா? ஸோ இந்த அளவு அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இந்த Layerzero Airdropல நம்ம நிறைய டாஸ்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயியோடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க இப்போ சுயியோடைய ப்ரைஸ் எவ்வளோ போகும் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்பிட்ரமில் நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரமில் இருந்து 452 USDT நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்திருக்கு ஃப்ரம் ஸ்டார்கேட் பிரிட்ஜி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்பிட்ரமில் இருந்து பாலிகானுக்குள்ளே சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் பாலிகான்லேருந்து ஆர்பிட்ரம்குள்ளே சென்ட் பண்ணுவேன். அப்புறம் அவாக்ஸ் நெட்வொர்க் இருக்குது, BEP20 இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நெட்வொர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி இப்போ வாங்க இப்போ வந்து அந்த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட் மேக் பண்ணது நம்மளுடைய தம்பி ஒருத்தர் மேக் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எ டீப் பிரேக் டவுன் ஆன் இனிஷியல் சப்ளை அப்படின்னு போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 96K ஆலோ லிஸ்ட், அதாவது 96,000 மக்கள் வந்து செலக்ட் ஆக போகிறாங்க. ஓகெட்ஸு கூகாயின் மட்டும் பெண்டிங்கு. ஓகெட்ஸு பைபிட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 144 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன கணக்கில் ப்ரோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் சப்ளை வந்து அக்கார்டிங் டு கூகாயின் வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லியன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓகெட்ஸு கூகாயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.7% மட்டும்தான் டிஜியில் வரப்போகுது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 மாதம் வெஸ்டிங் வச்சுருக்காங்க. இதில் ஓகெட்ஸ்லேயும் கூகாயின்லேயும் பப்ளிக் சேலுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு இதில் நமக்கு $45 அலோகேஷன் கிடைக்க போகுது. ஸோ $45 நமக்கு எவ்வளோ சுயி டோக்கன்ஸ் கிடைக்க போகுதுன்னா 1500 சுயி டோக்கன்ஸ் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ எந்த ப்ரைஸில் நம்ம சுயி டோக்கன் வாங்க போகிறோம், அதாவது கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராமில் அப்படின்னா $0.03 வாங்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது டோட்டலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த 500 மில்லியன் சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. ஸோ டோட்டல் இனிஷியல் சப்ளை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 178.65 மில்லியன். சரிங்களா? ஸோ அப்போது 178.65 மில்லியன் நம்ம அப்டோஸோடைய மார்க்கெட் கேப் இதோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிஸ்டிங் டைமில் அப்டோஸோடைய மார்க்கெட் கேப் லிஸ்டிங் டைமில் $1 பில்லியன். சரிங்களா? ஆனால் அப்டோஸுக்கு இருக்கிற ஹைப்பு இதுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் அப்டோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக பினான்ஸில் லிஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. கொஞ்சம் அந்த கம்யூனிட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் சுயை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏர்ட்ராப்பும் அவங்க கொடுக்கல. பினான்ஸில் லிஸ்ட்டு பண்ணுற மாதிரியும் தெரியல. யாருக்கு தெரியும், ஒருவேளை லிஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண போச்சில் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டோஸை மாதிரியே நடந்தது அப்படின்னா $5.6 வரும் பெர் சுயிக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து வெறும் 5% தான். சரிங்களா? ஸோ ஆனால் ரியலிஸ்டிக்கான ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த $2 மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து, அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க சுயி கம்யூனிட்டியை பொறுத்து அதெல்லாம் பொறுத்து வரும். சரிங்களா? ஸோ ஆனால் ரியலிஸ்டிக்கான ப்ரைஸ் நாங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா 0.8லேருந்து $1.2 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து பர்சனலாக போட்ட ஒரு கணக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில கணக்குகள் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டோஸ் மார்க்கெட் கேப் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து பப்ளிக் சேல் அலோகேஷன் எவ்வளோ அப்படின்னா பப்ளிக் சேல் ப்ரைஸு $0.1. ஸோ அப்போ $0.1 இருந்து அது 53x போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் லிஸ்ட் ப்ரைஸில் இருந்து 177x போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் அதுவும் நடக்குமா என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனால் அது நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன, ஏன் அப்படின்னா 0.8லேருந்து $1.2 வந்து கேரண்டீடு. சரிங்களா, இந்த ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்விக்கியில் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் $1000 இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கோங்க. நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் செலக்ட் ஆகலை. ஆனால் பட் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஓடிசியில் கண்டிப்பாக ஒரு ஸ்விக்கி அக்கௌண்ட் செலக்ட் ஆன அக்கௌண்ட் வந்து ஒரு $500 கீழே வந்தால் நான் கண்டிப்பாக பை பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப சப்பையான அனாலிட்டிக்ஸு. இது என்ன அப்படின்னா $2 billion வேல்யூவேஷனில் நம்ம இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் சேல் ப்ரைஸ்லேருந்து வெறும் ×2 தான் வரும். சரிங்களா, 2x தான் வரும். இதே ஒயிட் லிஸ்ட் சேல் ப்ரைஸ்லேருந்து வெறும் 6.67x தான் வரும். இது நடக்கிறதுக்கான சான்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆப்டிமிஸ்டிக்கான ப்ரைஸு 0.8லேருந்து $1.2. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பப்ளிக்கு ஒயிட் லிஸ்ட்டு, பப்ளிக்கு ஒயிட் லிஸ்ட்டு, ஒயிட் லிஸ்ட்டு. சரிங்களா, ஸோ பைபிட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒயிட் லிஸ்ட் சேல் மட்டும்தான் இருக்குது, பப்ளிக் சேல் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பைபிட்லேருந்து மெயில் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். 45 USDT மட்டும் நீங்கள் வந்து கமிட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ ஓகேட்ஸ்லேருந்து மெயில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைபிட்லேருந்து மெயில் சென்ட் பண்ணி முடித்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு ஸ்விக்கி டீமுக்குள்ளேயே நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒரு அட்மினுக்கும் ஒரு மயிரும் தெரியதில்லை. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஸோ கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒருவேளை வந்தால் மழை போனால் மயிறு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி தான் எல்லா விதத்துலேயுமே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் சக்ஸ். சரிங்களா, ஸோ எதிர்பார்ப்புகளை குறைங்க, உங்களுக்கு வந்து பெரிய ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, நிறையா பேர் வந்து ஸ்விக்கி பண்ணாதவங்களாம் அந்த ஸ்விக்கியை வந்து ஃபட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது விளங்காது, அது FTX இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லி உங்களை வந்து குழப்ப பார்ப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதில் விழாமல் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எந்தளவுக்கு ஒரு பெரிய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, $1000 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய விஷயம், இன்க்ளூடிங் மீ. ஸோ உங்களுக்கு வந்து அலோ லிஸ்ட் கிடச்சி அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே போகாதீங்க. ஒரு $45 நீங்கள் எப்படியாவது வாங்கி நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோக்கு கீழே நம்ம வந்து அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும்ல அதை பற்றி போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு வாய்ஸ் சேட் வைக்கலாம், ஸோ வாய்ஸ் சேட்டில் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.